இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. ஷாமினி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கை பேசுறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. கூச்சப்படுற அளவுக்கு என்ன டாபிக்? நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுக்கு தான் எல்லாம் அழகா அமைஞ்சிருக்கே. இப்ப என்ன அழகா அமைஞ்சிருக்கு? சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கே உங்க சிரிப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே. இப்ப யாராவது என்கிட்ட அதை சொல்லி நீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு குழு குழுன்னு இருந்திருக்குமே. அதுக்கு நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, ஆவேசப்படுறீங்க? என்னைக்காவது நான் ஈன்னு இழிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமால. ஏன்? ஏன்னா பல்லு அவ்வளோ சீரா இல்லைங்க. எங்க இப்ப ஈடு காட்டுங்க, நான் பாக்குறேன். அது முடியாதனால தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கிறதுனால பரவாயில்ல. ஆனால் எத்தனை பேர் சீரான பற்கள் இல்லைன்னு அவங்க தன்னம்பிக்கை பாதிக்கப்பட்டு அப்படியே கவலையில் இருக்காங்க தெரியுமா? சரி கார்த்திக், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அதே மாதிரி பார்வையாளர்கள் வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பற்கள் வந்து அப்படி முத்து முத்தா அழகாக அப்படி வரிசையாக இருக்கும். ஆனால் சிலருக்கு அந்த கொடுப்பனை இல்லை. அது ஏன் இல்லை, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால நடக்குது இப்படின்னு பல விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அதுக்காக ஒரு பல் மருத்துவரும் வந்திருக்காரு. ஆனால் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். ஜெயிதா மற்றும் சுதாஷினி. சீரான பற்கள், அதுக்கு என்ன தேவை? பிரேசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரியாது. அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். 2 பேருமே இப்போ வந்து ஜெயிதா வந்து அந்த ப்ரோசஸில் இருக்கீங்க. சுதாஷினி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் அதுலேயும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை ஷேர் பண்ணுறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆவலாக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பேபி பல்லு விழாமல் இருந்துச்சு. அதனால எனக்கு ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு வாயில். ஸோ அதை வெளியே எடுக்கும்போது அந்த கேப்பை மூடுறதுக்காக தான் நான் பிரேசஸ் போட ஆரம்பித்தேன். அப்போது பாட்டம் ரோ வந்து கொஞ்சம் கோணலாக இருந்தது. பிரேசஸ் ஆரம்பித்தது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதம் போனோம் நம்ம அதை டைட்டன் பண்ணுறதுக்கும், எந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு, எப்படி இன்னும் ஷிஃப்ட் பண்ணோன்னு டாக்டருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து அது அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 2 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது எல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே இருந்ததுக்கப்புறம் அதை கழட்டினா இந்த அடுத்த ரீட்டைனர்ஸ் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுற வேலை பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும், அதாவது அந்த சீர் செஞ்ச பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு? கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பழைய படங்களாக பார்க்கும்போது இந்த அளவுக்கு என்னுடைய பற்கள் இருந்திருக்கா அந்த மாதிரி இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்கு. பட் ஆன் த ஹோல் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால ஐ திங்க் எனக்கு நேச்சுரலாகவே எப்படி இருந்தாலும் ஐ திங்க் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். பட் கொஞ்சம் பெட்டர்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ வந்து நம்ம மருத்துவரை கூப்பிட போகிறோம், பல் மருத்துவரை. ஏன்னா அவர் தான் வந்து பல விஷயங்களை வந்து நமக்கு தெளிவுபடுத்த போகிறாரு. அதனால் அவரை சந்திப்போம். வாங்க, பல் மருத்துவர் டாக்டர் நிஜாம் லாத்திஃப். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து வரிசையாக இருக்குது. ஆனால் சில பேர் வந்து நம்ம கார்த்திக் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஏன் கோணலாக இருக்குது, ஓவர் கிரௌடடாக இருக்குது அப்படின்னு. ஏன் ஒருத்தருக்கு இந்த மாதிரியோ இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி? அதுவும் ஒரே குடும்பத்தில் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும், ஆனால் எனக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். ஏன் இப்போ பார்க்கும்போது நம்ம வந்து கிரிக்கெட் பல்லு வந்து ஒரு மாடர்ன் டே டிசீஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு அளவுக்கு வந்து கிரிக்கெட் பல்லு இருக்கும். எனக்கு கூட வந்து கிரிக்கெட் பல்லு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு வந்து கிரிக்கெட் பல்லு இருக்கும். இதுக்கு வந்து 2 காரணம். ஒன்று வந்து ஜெனட்டிக்ஸ், நம்ம பெற்றோர்கள் நம்ம ஃபேமிலியில் இருக்கும்போது இந்த ஜெனட்டிக்ஸ் வந்து சில சமயம் வரும். இன்னொரு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மனிதனுடைய ஸ்கல்லை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டான பல்லு இருக்கும். ஏன்னா அந்த ஜா சைஸ் வந்து ஒரு நல்ல சைஸில் இருக்கும். அந்த பல்லு வளரும் போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆனால் இப்போ ஏன் வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்பு ஏன் வந்து நமக்கு எல்லாருமே வந்து அந்த கிரிக்கெட் பல்லு வருதுன்னா, நம்ம நிறைய சுகர் டயட், ப்ரோசஸ் ஃபுட் சாப்பிட்றோம், நம்ம அந்த சாஃப்டான டயட் சாப்பிட்றோம், நம்ம ரைஸ், பாஸ்தா, இதெல்லாம் வந்து நம்ம ஜா மசில்ஸ்க்கு வந்து சரியாக எக்ஸசைஸ் கொடுக்குறது இல்லை. ஸோ நம்ம ஜா சைஸ் ரொம்ப ஸ்மாலாக வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைகள் வந்து வாயிலேருந்து மூச்சிடுவாங்க. முந்திலாம் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நோஸ் ப்ரீதிங் செய்வாங்க. ஸோ டாக்டர், இப்போ வந்து இந்த பிரேசஸ் போடுறது, அதாவது பற்கள் வந்து சீராக அமையிறது, இது வந்து ஒரு அழகியல் அறுவை சிகிச்சையா இல்லை இது வந்து ஒரு அவசியமா? சில பேருக்கு இது ஒரு அவசியம். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அல்லது தலைவலி, கழுத்து வலி, இந்த மாதிரியான ஹெட் பாஸ்டருக்கு வந்து சம்மந்தப்பட்டது. சில பேருக்கு வந்து தூக்கம் வந்து சரியாக வராது, ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். அதுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா நம்ம
நம்மளுடைய பல்லு பார்க்கும்போது அந்த சில சமயம் அந்த ஜா சைஸ் ரொம்ப சிறுகி இருந்தால் அந்த நாக்கு வந்து ஒரு சரியாக பொசிஷனில் இருக்காது. ஸோ தூங்கும் போது அந்த நாக்கு வந்து அந்த ஏர்வேயை பிளாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரட்டல் உதறது அல்லது 8 மணி நேரத்துக்கு தூங்கினாலும் சரியான குவாலிட்டி ஸ்லீப் வராது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நிச்சயமாக பார்க்கும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அல்லது வெல்னஸ் நம்ம பார்க்கும்போது பிரேசஸ் நிச்சயமாக ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கிறது. ஸோ டாக்டர், இப்போ எந்த மாதிரியான பற்கள் அமைப்புகளுக்கு வந்து பிரேசஸ் போடலாம்? இப்போ வந்து நம்ம டென்டல் டிடெக்டிவ்ஸ் மாதிரி நம்ம இருக்க போகிறோம். நார்மல் பைட் எப்படி இருக்கணும்னா வந்து அந்த மேல் பல்லு கொஞ்சம் ஃப்ரண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வந்து முணுக்கி இருக்கும், ஒரு 2 to 3 மில்லிமீட்டர்ஸ் மாதிரி வரும். ஆனால் ஓவர் பைட் நம்ம பார்க்கும்போது அந்த மேல் உள்ள பல்லு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சம்டைம்ஸ் ஒரு 4 மில்லிமீட்டர்ஸ் அது 6 மில்லிமீட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் முன்னோக்கியே இருக்கும். அண்டர் பைட் சில சமயம் வந்து ஜெனட்டிக்ஸ் ஒரு காஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த லோவர் ஜா வந்து ரொம்ப பெருசாக வளரும். இது வந்து ஹோமோன்ஸ்க்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. கிராஸ் பைட்ஸ் இருக்குது. கிராஸ் பைட்ஸ் வந்து ஒரு பல்லு அல்லது 2 பல்லு வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கிராஸ் பைட்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் க்ரௌடட் டீத். ஓப்பன் பைட்ஸ் வந்து நிறைய பிள்ளைங்கள் வந்து அந்த விரல் சப்பும் போது அந்த ஓப்பன் பைட்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்புறம் எக்ஸசிவ் ஸ்பேசிங்ஸ், அப்நார்மல். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான க்ரௌடட் டீத் இருக்குது. எல்லாருக்குமே வந்து நம்ம பிரேசஸ் செய்யலாம், நம்ம லிங்குவல் பிரேசஸ் செய்யலாம், நம்ம வந்து அலைனஸ் நம்ம செய்யலாம். எல்லாருக்குமே வந்து பொருத்தமாக இருக்கும். ஸோ இப்போ சுதாஷினி, நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணீங்க? நீங்கள் எந்த பிரேசஸ் வகை போட்டீங்க? இனிஷியலி நான் வந்து செரமிக் போட்டிருந்தேன். ஆனால் அது வெறும் 4 மாதத்துக்கு தான் போட்டேன். அது சீக்கிரமாக அலைன் பண்ணுச்சு. பட் எனக்கு வந்து அது ரொம்ப ஓவர் பைட்டாக வந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் வந்து போக போகிற ப்ரொசீடியர் வந்து இன்விசிபிள் பிரேசஸ். ஸோ அது வந்து இன்னும் லாங்கர் ப்ராசஸ். ஸோ ஐ திங்க் மேபி அவர்கிட்ட நான் என்ன கேட்கலான்னா, அந்த ப்ரொசஸ் லைக் இப்போ 4 மந்த்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக அலைன் பண்ணுறது நல்லது இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை வந்து இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். என்ன வருது இடைவேளையை தொடர்ந்து இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த பற்கள் சரியா வரிசையா இல்லைன்னா பிரேசஸ் போட சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் இல்லை கூட இருக்கிற என்ன சொன்னாங்க, அது சின்ன பிள்ளை, என்ன இந்த வயசுல போய் போட்டு விடுறீங்க அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு டீனேஜ் வந்த பிறகு, அதான் இத்தனை வயசு ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் போட்டு என்ன பண்ண போறீங்க, அதான் உங்க பற்கள் இப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் எந்த வயசுல தான் இது போடுறது? பல்லு வந்து மூவ் பண்ண வந்து எந்த வயசுலேயோ நம்ம செய்யலாம். நம்ம 60 வயசுல செய்யலாம், 30 வயசுல செய்யலாம், நம்ம டீனேஜர்ஸாக இருக்கும் நம்ம செய்யலாம். ஆனால் அந்த ஜா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டெவலப் பண்ண நம்ம சிறு வயசுலேயே நம்ம செய்யணும். ஸோ 7-8 வயசுக்கு வந்து அந்த ஒரு வயசு காலத்தில் வந்து நம்ம சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம பிரேசஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த ரியல் காசஸ் நம்ம பார்க்கும்போது அந்த மவுத் ப்ரீதிங், டங் பாஸ்டர், swallowing இந்த மாதிரியான காசஸை பார்க்கும்போது நம்ம சிறு வயசுலேயே நம்ம ஆரம்பித்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் மயோ ஃபங்க்ஷனல் தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். செராமிக் பிரேசஸ் அந்த குறுகிற காலகட்டத்திலே வந்து என் பல்லு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ஆனிச்சு. பட் இப்போ உள்ள நான் பார்க்குற அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு லாங் ப்ராசஸ், ப்ராப்பரான ப்ராசஸ், மந்த்லி வந்து கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் மேபி நீங்கள் சொல்லலாம். தப்பு இல்லை. ஐ மீன் ஒரு பல்லை வந்து நான் சீக்கிரமாக தான் மூவ் பண்ண வந்து முடியல. சில சமயம் 1 மாதத்துல 3 மாதத்துல செஞ்சிடலாம். ஆனால் அது வந்து சில சமயம் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸாக இருக்காது. ஏன்னா வந்து நாக்கு வந்து ஒரு ரிட்டெய்னர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த பிரேசஸை ரிமூவ் பண்ண நீங்கள் வந்து ஒரு ரிட்டெய்னர்ஸ் போடணும். எல்லாருமே வந்து ரிட்டெய்னர்ஸ் போடணும். ஆனால் வந்து அது வந்து சரியாக செய்ய நிறைய பேருக்கு வந்து மறந்துடுவாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த நாக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ரிட்டெய்னர் மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அந்த நாக்கை வந்து ஒரு மேல் பகுதிக்கு போனால் அதே வந்து அந்த நாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டெய்னராக நம்ம செய்யலாம். கொஞ்சம் மாதம் பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண. ஸோ அந்த நேச்சுரலான ஒரு ரிட்டெய்னர் இருக்கும்போது தென் யூ நாட் ஸோ டிபெண்டன்ட். அந்த ஆர்டிஃபிஷியலான ரிட்டெய்னர் வந்து அவ்வளோ டிபெண்டன்ட் இருக்காது. ஸோ அந்த லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ரீட்டெய்னர் என்னமோ முதல்ல சொல்லிட்டு அந்த ப்ராசஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ அந்த பிரேசஸை செஞ்ச பிறகு அந்த பிரேசஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வந்து நம்மளுடைய ஹேபிட்ஸை நம்ம மாற்றாமல் இருந்தால்,
ஸோ ஒரு பிள்ளை வந்து தூங்கும் போது வயிற்றில் வந்து தூங்கிடுவாங்க, வாயை திறந்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து இன்னும் இருந்தால் பல்லு திருப்பி அந்த அதே நிலைக்கு போக வாய்ப்பு ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ இதை தவிர்க்கத்தான் அவங்க வந்து ரிட்டைனர்ஸ் போடணும், தினமும் போடணும். ஹரிணி இவங்களோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கும் வந்து சிறு வயசுலேருந்து இந்த பற்கள் பிரச்சனை இருந்து பிரேசஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன வாழ்க்கை மாற்றங்களை வந்து சந்திச்சிருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நான் 2 வருஷத்துக்கு முன்பு நான் பிரேசஸ் போட்டேன். என் பல்லு வந்து ரொம்ப நேராக இருக்காது. சில மேலேயும் கீழேயும் பல்லு, சில முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும். அதுவும் வேற எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பல்லும் இருக்கும். நான் வெளியே ரொம்ப சாப்பிட மாட்டேன். அந்த உணவெல்லாம் பின்னாடி பல்லில் மாட்டிக்கும். பேசும்போது ஒரு ஸ்மெல் வரும். நிறைய பேர் என்னை கேலி செய்வாங்க. ஸோ அதனால தான் அந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் பிரேசஸ் போடணும் ஆசைப்பட்டேன். முத பிரேசஸ் போடும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. லைக் என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு பிரேசஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்புறம் போடும்போது ஓகேயா இருந்துச்சு, அவ்வளோ வலிலாம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே லைக் நிறையா கேள்விகள் ஓடிட்டே இருந்துச்சு. என்னன்னா லைக் எப்படி சாப்பிட போகிறேன், எப்படி பல்லு ப்ரஷ் பண்ணுவேன். எஸ்பெஷலி அவங்க டைட்டன் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும், ஒரு டார்ச்சர் ஃபீலிங் சொல்லலாம். அந்த மூமெண்ட் ரொம்ப வலிக்கும். பிரேசஸ் போடும்போது எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் வியர்டான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஐ ஹேட் டு அடாப்ட் டு த நியூ சேஞ்ச். ஏன்னா திடீர்னு லைக் மை டீத் இஸ் ஃபில்ட் வித் மெட்டல். இப்போ வந்து என் பல்லு வந்து நீங்கள் பார்க்க முடியும்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஜா வந்து இட்ஸ் ஸ்டில் இன் ப்ரோக்ரஸ். இப்போ டென்டிஸ்ட் வந்து 2 ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க மேலேயும் கீழே. அது என்ன செய்யும்னா என் ஜா ஆக்சுவலி கொஞ்சம் ரைட்டில் இருக்குது. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இவ்வளோ நேரம் பிரேசஸ் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னமோ சட்ட சிலுவார் போடுறது, அது அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஹரிணி சொல்லிட்டாங்க. ஜெயிதா, சுதாஷினி நீங்கள் சொல்லுங்கள், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, என்ன கோத்ரூ பண்ணீங்க? பிரேசஸ் போடுற முன்னாடி எல்லாம் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் போட்டு வீட்டுக்கு வந்து அந்த வலி ஆரம்பிக்கும்ல, அந்த வலி அப்படி வலிக்கும்னு யாருமே சொல்ல என்கிட்ட. டாக்டர் வந்து வீட்டுக்கு போய் பாருங்க அப்படி அவர் சந்தோஷமா சொல்லி அனுப்பிவிட்டாரு என் வீட்டுக்கு. நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சுக்கிட்டேன், நீங்களாம் பிரேசஸ் போட்டீங்களா, இப்படி வலிக்கும்னு யாருமே சொல்லி. சாப்பிட முடியல, வலி, வேலை கூட செய்ய முடியல, வீக்க வருமா? ஆமா, அது கொஞ்ச நேரம், அதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வீங்கி தான் இருந்துச்சு எனக்கு. அப்பதான் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவோம், நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா வலிக்காதுன்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் பிரேசஸ் போட்டது வந்து ரொம்ப வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் மாசம் போய் டைட்டன் பண்ணுவோம், அப்போ மறுபடியும் வலிக்கும். அந்த பீரியட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு டக்குன்னு கோவம் வரலாம், அழுவு வரலாம். அந்த வலி சொன்னா புரியாது, வந்து நீ தானே போய் போட்ட அப்படிம்பாங்க. அந்த பியூட்டி, அந்த பியூட்டிஃபுல் ஸ்மைல் வேணுங்கிறதுக்காக நம்ம அந்த வலியெல்லாம் கோ த்ரூ பண்ணோம். பிடிச்ச விஷயம் சாப்பிட முடியாது, போய் மாட்டிக்கும். எங்க போனாலும் ஒரு டூத் ப்ரஷ் வச்சிருக்கணும். ஏன்னா மாட்டிச்சுன்னா என்ன பண்ண, பப்ளிக்ல வந்து நம்ம வெளியே எடுக்க முடியாது. அப்போ எக்ஸ்கியூஸ் பண்ணி போய் ப்ரஷ் பண்றது, அந்த மாதிரி நிறைய சின்ன சுதாஷினி, அதாவது பராமரிப்பு ரூட்டீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, டெய்லி நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம்? ஸோ நான் போட்டது வந்து செரமிக் பிரேசஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா உங்களோட டீத் கலர்லேயே இருக்கும். ஸோ நாம வந்து இந்தியன்ஸ் வந்து மசாலா அதெல்லாம் நிறைய சாப்பிடுவோம். என்ன ஆகும், டிஸ்கலரேஷன் வரும். ஸோ நீங்க மஞ்சள் தூள் கலந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்க செரமிக் பிரேசஸ் மட்டும் மஞ்சளா தெரியும். ஸோ தொலைக்காட்சி அந்த டைம் கொஞ்சம் நிறைய நிகழ்ச்சி பாடும் போதெல்லாம் வந்து நான் ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். ஸோ சாப்பிடும்போது கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப 4 மாசம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, 4 மாசம் வந்து நான் நார்மலா சாப்பிடாம அப்படி இந்த சாம்பார், இந்த ரசம் எல்லாமே வந்து என்னோட பல்ல படாத மாதிரி உள்ளாரே சூ பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டேன். சோ அதுலயே நான் வீட்ல காலகட்டத்துக்கு வீட்ல மட்டும் தான சாப்பிட்டு இருப்பீங்க, வெளிய போய் அண்ணாந்து சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்குமே. அது வந்து அந்த மசாலா வகை ஜெனரல் ஃபுட் வந்து சாப்பிட்டேன். சோ சூ பண்ணும்போது வலிக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு வலிக்கும். அண்ட் கீழே பல்லு வந்து சென்சிட்டிவா இருக்கறனால அது ரொம்ப வலிக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு.
ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான். அப்ப டெய்லி ரூட்டீன் ஏதாவது இருக்கா? ஸோ நான் வந்து எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் வாங்கினேன். ஸோ எப்பொழுதுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு சின்ன ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க உங்களோட இன்பிட்வீன் ப்ராக்கெட்ஸில் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு, ஃபுட் மாட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து நான் ஐ திங்க் ஒரு நாள் 4-5 தடவை ப்ரஷ் பண்ணியிருப்பேன். ஏன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப வலிக்கும். அது இன்னொரு ஒரு தலைவலி. ஸோ உங்களுடைய ஹைஜீன் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணணும். இவ்வளவு நேரம் பிரேசஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சவங்க கூட இவங்க சொல்றதை கேட்டுட்டு ஐயோ இது கொஞ்சம் யோசிக்கணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் பற்களுடைய சுகாதாரம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது, இது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் இறங்குங்க. சும்மா சொன்னாங்க, நோ பெயின் நோ கெயின். எஸ், இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. டாக்டர், இப்போ ட்ரெடிஷ்னல் பிரேசஸ் இருக்குது, அதே மாதிரி பல வகையான பிரேசஸ் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? ட்ரெடிஷ்னல் பிரேசஸ் நம்ம பார்க்கும்போது விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன வந்து மாதத்துக்கு மாதம் வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து வரணும், அந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு பிரேசஸ் வந்து நம்ம செல்ஃப் லைகேட்டிங் பிரேசஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரேசஸ் வந்து அந்த ரப்பர் பேண்ட்ஸ் போட தேவையில்லை. அந்த வயர்ஸ் அங்கே போடுவாங்க. அந்த பிரேசஸ்க்கு வந்து ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த பல்லு மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரேசஸ் கழட்டினதுக்கப்புறம் ரீட்டினஸ் போட்டுகிட்டே இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி ரீட்டினஸ் கன்ஃபார்ம் நம்ம டெய்லி போட மாட்டோம், மறந்துடுவோம்னு நினைக்கிறவங்க இது இப்படியே கண்டினியூ பண்ணலாமா பிரேசஸை கழட்டாமல்? ஸோ அதே அந்த வயரை அந்த பல்லுக்கு உள்ளே போடுவாங்க. அது பின்னாடி பல்லுக்கு போட மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் பல்லுக்கு மட்டும் ஒரு 6 பல்லுக்கு வந்து அவங்க பின்னாடி போடுவாங்க. அது வந்து ஃபிக்ஸ் ரிட்டேனர் ஸோ போடுவாங்க. ஸோ அதை நம்ம செய்யலாம். ஆமாம். ஆனால் ஏன் சில பேருக்கு பிடிக்காதுன்னா ஃப்ளாஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து சாப்பிடும்போது இறைச்சி சாப்பிடும்போது அந்த வயருக்கு வந்து கொஞ்சம் மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் கார்த்திக். இப்போ வந்து சுதாஷினியும் சரி ஜெயிதாவும் சரி நிறைய கேள்விகளும் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரேசஸ் பற்றின அனுபவமும் இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு 2 பேருக்கும் நம்ம ஒரு குயிஸ் வைக்க போகிறோம். ரைட், அது சரியான பதிலா இல்லையான்றதை நம்ம டாக்டர் சொல்லுவார். பல் துவக்குவதற்கு பரிந்துரைக்கப்படும் கால அவகாசம் என்ன? A 1 நிமிடம், B 2 நிமிடம், C 5 நிமிடங்கள். C 5 நிமிடங்கள். ஜெயிதா? சரி, B 2 நிமிடங்கள். 2 நிமிஷம் போதும். அது 5 நிமிஷம் வந்து போனஸ் மார்க்ஸ். இரண்டாவது கேள்வி, அமில உணவுகள், சிட்ரஸ் பழங்கள் அல்லது சோடா போன்ற பானங்களை உட்கொண்ட உடனேயே பல் துலக்குவது பல் பற்சிப்பையை, அதாவது எனாமல், பலவீனப்படுத்தும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரியா தவறா? ஃபால்ஸ். சரி. அவங்க என்ன பண்றாங்க? சரி, அவங்க தான் false சொல்றாங்க, நம்ம true சொல்லி பாப்போமே. 2 பேருமே ஒரே டவுட்டோடயே சொல்லியிருக்காங்க. டாக்டர், அந்த ஆசிட் இருக்கும்போது நம்ம ப்ரஷ் பண்ணால் அந்த இனாமல் வந்து எரோடட் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்க கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆசிட் இல்லாமல் தான் நம்ம வந்து அந்த பல் துலக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து துலக்க வந்து, எஸ்பெஷலி நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃபுட் சாப்பிட்டா அந்த வாய் வந்து கொஞ்சம் ஆசிடாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம பல் துலக்க தவிர்க்கணும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து ட்ரூ. டவுட்டோட சொல்லியிருந்தாலும் வந்து இப்போ சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சுதாஷினி 2 கேள்விக்கு சரியா பதில் சொல்லலை. அடுத்த கேள்விக்கு சுதாஷினி எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, பிரேசஸ்களை சுற்றி சுத்தம் செய்ய எந்த பல் துலக்கும் நுட்பம் பரிந்துரைக்கப்படுகிறது? A circular motion, B horizontal scrubbing, C vertical strokes. A C. இது சுதாஷினி வேகமா கான்ஃபிடன்ஸ் சொல்றாங்க. ஓகே, 2 பேரும் வந்து வேற வேற விதத்துல தான் பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் எது சரி. சர்க்குலர் மோஷன் தான் அந்த சரியான. அடுத்தது, பிரேசஸ் அணிந்தவர்கள் பின்வரும் உணவுகளில் எதை தவிர்க்க வேண்டும்? சோளப்பொரி, சமைக்காத கேரட், மாமிசம். B. சமைக்காத கேரட் அப்படின்னு சுதாஷினி சொல்லியிருக்காங்க. ஜெயிதா இன்னும் கேள்வியை படிச்சிட்டு இருக்காங்க. 3மே மாட்டோம். All of the above. ஆப்ஷன் டி இருக்கு, all of the above. இல்ல, ஒன்று தான் எடுக்கணும். இல்லைன்னா
ஐ திங்க் இது ஆக மோசமானது எதுன்னு நினைக்கிறீங்க? ஆக மோசமானது சோளப்பொரி. பாப்கார்ன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, அவங்க சமைக்காத கேரட்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நம்ம சோளப்பொரி தான் அந்த சரியான விடை. ஏன்னா இந்த பிரேசஸ் அந்த ஒயர் இருக்குல்ல, அந்த சோளப்பொரி சாப்பிடும்போது சில சமயம் அந்த ஒயர்ல மாட்டிக்கிட்டோம். அடுத்த கேள்வி, பிரேசஸ் பொருத்தியவர்கள் அதை சரி செய்து கொள்ள எத்தனை முறை பல் மருத்துவரை சந்திக்க வேண்டும்? 6 மாதங்களுக்கு ஒரு முறை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 4 அல்லது 6 வாரங்களுக்கு ஒரு முறை? சி. 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 6 months. சி. 2 பேரும் சீன்னு சொல்றாங்க ரெண்டு டாக்டர். பேரும் சீன்னு சி சொல்லியிருக்காங்க. தான் சரியான விடை. சரியான விடை. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? 4 வாரம் 6 வாரத்துக்கு பிறகு அந்த பல்லு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். திருப்பி வந்து இந்த டென்டிஸ்ட்க்கு போய் கொஞ்சம் டைட்டன் பண்ணுவாங்க. இது அந்த ஒயரை மாற்றுவாங்க அல்லது அந்த பிரேசஸ் ட்ரெடிஷ்னல் பிரேசஸை போட்டு கொஞ்சம் அந்த ரப்பர் பேண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேசஸ் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ட்ரெடிஷ்னல் பிரேசஸ் அப்படின்னு குறிப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து அண்மையில் ரொம்ப பிரபலமாகிக்கிட்டு வர ஒரு விஷயம், நான் கேள்விப்படுற ஒரு வார்த்தை வந்து கிளியர் அலைனஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரெடிஷ்னல் பிரேசஸ் மாதிரி மாதத்துக்கு வந்து டென்டிஸ்ட் போய் பார்க்க வேண்டியதில்லை. அந்த கிளியர் அலைனஸ் போடும்போது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தரம் அந்த டென்டிஸ்டை பார்த்தா போதும். நிறைய ஏஐ டெக்னாலஜி கூட வந்திருக்கு, அந்த ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ அந்த அலைனஸ் போடும்போது நீங்களே வந்து ஹேண்ட்ஃபோனை வச்சு ஸ்கேன் பண்ணி அந்த ஏஐ சொல்லுவாங்க சரியாக போடுறீங்களா, எப்போ மாற்றுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜியால் அந்த நம்ம டென்டல் இண்டஸ்ட்ரி கூட நிறைய மாற்றம் நம்ம பார்த்துருக்கோம். குட்டி குவிஸ்ல வென்றவர் ஜெயிதா. ரொம்ப நன்றி ஜெயிதா, சுதாஷினி. ஏன்னா வந்து இந்த பிரேசஸ் போடுறதே வந்து ஒரு பெரிய ப்ரோசஸ். அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நம்ம ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ. அதே நேரத்தில் டாக்டர் நிஜாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தான் வந்து ஈன்னு சிரிக்கிறேன்னு சொன்னீங்க. இனிமே என்ன மாதிரி நீங்களும் சிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இல்லை ஷாமினி, இதை சொல்லி ஆகணும். சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, அப்படி இப்போ போடலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இப்போ சின்ன வயசு தானே வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் சரி, இப்போ காலகட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது சரி வளர்ந்ததுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னா, இப்போ இந்த வயசுக்கு அப்புறம் போட்டு ரொம்ப கஷ்டம், இட் வில் டேக் வெரி லாங், நீ எத்தனை வருஷம் போட போற, பரவாயில்லையே இப்படி இருந்துடலாம் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சந்தேகத்துக்கு வந்து டாக்டர் வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. எந்த வயசுல வேணாலும் நீங்க இதை போடலாம். நீங்க பிரேசஸ் போடணும்னா இப்போவே போங்க. இல்லை உங்க குழந்தைகளுக்கு போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போவே போய் மருத்துவரை பாருங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.